கொக்கா கோலா மீதான அவருடைய எதிர்ப்புணர்வு. உதாரணமாக கொக்கா கோலா வாங்கி குடிக்கக்கூடிய அதனோடு தொடர்பு வைக்கக்கூடிய மக்களை பற்றி அவர் பேசும்போது சொன்ன ஒரு வார்த்தை தான், நீங்கள் கொக்கா கோலாவை வாங்கி குடிக்கிறீர்கள் என்றால் காசாவினுடைய பாலஸ்தீனத்தினுடைய அப்பாவிகளுடைய இரத்தங்களை குடிக்கிறீர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள். இதை விட ரொம்ப ஈஸி, கொக்கா கோலாவை வாங்குறதை விட கொஞ்சம் குண்டுகளை வாங்கி கொண்டு இஸ்ரேல்கிட்ட கொடுத்துட்டு வந்துருங்க, அதன் மூலமாகவே அவர்களை கொன்று விடுவார்கள் என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். இவர் சர்வதேச மட்டத்திலே இதற்காக மிக பெரும் சர்ச்சைக்குரிய நபராகவும் பார்க்கப்பட்டிருந்தார். நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேலிய தயாரிப்புகளை சர்வசாதாரணமாக இப்ப கூட நோன்பு திறக்கிற நேரங்களில் கூட நம்ம இஸ்ரேலுடைய ப்ராடக்ட்டுகளை வச்சு நோன்பு திறக்கக்கூடிய காட்சி, அது குளிர்பானங்களாக இருக்கலாம், மற்ற பொருட்களாக இருக்கலாம், அதையெல்லாம் வச்சு தான் நம்முடைய இஃப்தாருடைய நிகழ்வையே அலங்கரித்து கொண்டிருப்போம். அந்த நேரங்களில் யுவான் ரிட்லி சொன்ன இந்த தகவலையும் நினைத்து பாருங்கள். இஸ்ரேலுடைய எந்த ப்ராடக்ட்டை நம்ம யூஸ் பண்ணினாலும் அந்த ப்ராடக்ட்டுகள் எந்த வகையிலாவது நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை அழிப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் இருக்கிறது. நம்மால எந்த அளவுக்கு அதை தவிர்த்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும். தவிர்த்து கொள்ள முடியாத ஒரு இக்கட்டு என்றால் அதற்கு இஸ்லாம் எந்த விதமான குற்றத்தையோ எந்த விதமான திட்டுதல்களையோ வசைபாடல்களையோ எங்கேயுமே சொல்லவில்லை. முடிந்த வரைக்கும் அந்த மக்களுக்காக அவற்றை தவிர்த்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அதைத்தான் கொஞ்சம் ஸ்பீடாகவே போய் யுவான் ரிட்லி இப்படியான வார்த்தைகளோட